இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சார விதிமுறைகள் உள்ளது கிறிஸ்து மதத்தை விட இஸ்லாம் மதத்தில தான். அந்த இஸ்லாம் மதம் கூட ஹிந்து மதம் அப்படி ஒண்ணு இல்லை, ஹிந்து தெய்வங்கள் இல்லையே, ஹிந்து ஆச்சாரங்கள் சரியில்லை, இப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையே. ஆரம்பத்தில் இருந்த ஹிந்து மதத்திலே என்ன சொல்லி இருக்கிறதோ அதுதான் மற்ற எல்லா மதங்களிலேயும் சொல்லியிருக்கே தவிர புதுசா ஒண்ணு எந்த மதத்திலேயும் யாரும் சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது இஸ்லாம் மதம் அப்படி ஒண்ணு இங்கே உண்டாயிருக்கிறது என்றால் கண்டிப்பாகவே அது ஈஸ்வரனோட நிச்சயம்தான். கிறிஸ்து மதம் அப்படின்னு ஒண்ணு உண்டாயிருக்கிறது என்றால் கண்டிப்பாகவே அது ஈஸ்வரனோட நிச்சயம்தான். இப்ப கிறிஸ்டியானி சொல்லப்பட்டது என்னது? பாவம் செய்யாதே புண்ணியம் செய்யாது தானே, நல்ல விஷயம் தானே சொல்றாங்க. இஸ்லாம் சொல்லப்பட்டது என்னது? பாவம் செய்யாதே புண்ணியம் செய்ய, மனுஷனுக்கு நன்மை செய். இந்து மதம் சொல்லப்பட்டது தானே. அப்போ கலியுகம் ஆகும் பொழுது மனுஷனுக்கு பேராசை அதிகமாக உண்டாகும். எப்படியாவது அவனை நல்ல வழிக்கு நடத்த வேண்டும். அதற்கு ஈஸ்வரனே சிருஷ்டித்ததுதான் இந்த மதங்கள் எல்லாம்.